அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களை தரப்போகிறது என்று இப்போது பார்க்கலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, அவர்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க அவர்கள் ராசிக்குள்ளேயே. இப்படி இருக்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப வலிமையடைங்க இந்த வைகாசி மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் நல்ல செல்வாக்கும் அந்தஸ்தும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 11ஆம் இடத்தில். இந்த சூரிய பகவானும் 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இணைந்து 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்யும் தொழிலில், அதாவது வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல லாபங்களை மட்டுமே பார்ப்பீர்கள். இதை அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த குரு திசையோ சூரிய திசையோ நடந்தாலும் உங்களுக்கு தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவானும் 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவானும் இணைந்து ஜீவனஸ்தானத்தில், அதாவது 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. புதன் திசையோ சுக்கிர திசையோ இப்பொழுது நடந்துன்னு வச்சுக்கோங்க, நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும். நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தருவீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய இடம் இந்த மீனம். இந்த மீனத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ராகு பகவானோடு இணைந்து கேது பகவான் இந்த செவ்வாயும் ராகு பகவானையும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி 9ஆம் இடத்துல இந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்பொழுது செவ்வாய் திசை உங்களுக்கு நடந்துன்னா மிகப்பெரிய அந்தஸ்தும் செல்வாக்கும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் 8ஆம் இடத்துல, அதாவது ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி சஞ்சாரம் பண்ணும்போது இப்பொழுது உங்களுக்கு சனி திசை நடந்தால், அஷ்டம சனி நடக்குது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் டைரெக்டாக சனி திசை நடந்துன்னு வைங்களேன், இப்பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செல்வங்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. அதாவது இதை விபரீத ராஜயோகம் என்று கூட சொல்லலாம். மேலும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் தர வேண்டும் மற்றும் கடகராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.